ஆமென். நாங்கள் அப்படியே நின்றவாறு நாங்கள் இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்போம். 128வது சங்கீதம் 1-4 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனை வேளைக்காக வரவேற்கிறேன். அவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நன்றி. முதன்கண் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்று கடந்த வாரம்தான் பேப்டிஸ்ட் சபையிலே ஆண்கள், அதாவது புருஷர்கள், அவருடைய தினம் என்று இருந்தது. ஆனால் தாமஸ் அண்ணனுடைய பிரியாவிடைக்காக அது இன்றைக்கு மாற்றப்பட்டது. ஆகவே பேப்டிஸ்ட் சபையின் ஆண்கள் சங்கத்தின் வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த ஆண்களுடைய குழுவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இன்று வேத வார்த்தையிலிருந்து நாங்கள் படிக்கப் போகின்றதைப் போல கர்த்தர் இந்த நாட்டிலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஆண்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அதனை ஆண்டவருடைய தரத்துக்கேற்ப திறமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக, குறிப்பாக பேப்டிஸ்ட் சபையிலே, பொதுவாக ஆண்டவருடைய சபையிலே, இலங்கை பூராவும் உலகம் பூராகவும் ஆண்கள், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆண்கள், அதனை அவருக்காக, அவருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த தினத்துக்கென்று ஒரு காணிக்கையை கொடுப்பதற்கென்று உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்விலப் கொடுத்திருப்பார்கள். அதிலே ஆண்டவர் உங்களை ஏவுகின்ற விதமாக ஒரு காணிக்கையை போட்டு அதற்கென்று நீங்கள் உங்களுடைய காணிக்கை எடுக்க வரணும், அதோடு போடலாம். அப்படி இல்லாட்டில் வீட்டில் மறந்து போயிருந்தால் மறுமுறை வரும் பொழுது அதனை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த நேரத்தை ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்படைப்போம். கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னம் இங்கு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய மனங்களை, எங்களுடைய சரீரங்களை கடந்த துதியின் நேரத்தின் மூலமாக தயாரித்ததற்காக உமக்கு தோத்திரம். சுவாமி, எம்முடைய மனங்களை உமது பக்கமாக உருவகப்படுத்தியார்களும் தேவையற்ற சகல சிந்தனைகளையும் ஆண்டவரை அகற்றி போடுமாறுமை வேண்டுகிறோம். நீர் உம்முடைய ஆவியானவர் என்னுடன் என்னுடைய சகோதர சகோதரிகளுடன் பேச வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அது கொடுக்க வேண்டிய தாக்கத்தை ஏற்படுத்தி எங்கள் வாழ்க்கைகளை மாற்றி இந்த சமுதாயத்திற்கு, நாம் வாழும் நாட்டிலேயே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு மாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். உமது நாமத்துக்கு மட்டுமே துதி, கனம், மகிமை என்றென்றும் உள்ளாவதாக. ஆமேன். 128வது சங்கீதம் 1ஆம் வசனம் நாங்கள் 4 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதிலே முதல் வசனத்திலேயும் 4ஆம் வசனத்திலேயும் ஒரே காரியம் சொல்லப்படுகின்றது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, மன்னிக்க வேண்டும், அவன் பாக்கியவான். தமிழ் மொழிபெயர்ப்பிலே எவனோ என்று ஆண்பாலை குறித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்பொழுது போதர் ஐயா இருக்கிறார், எல்லாரும் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக. ஆனால் ஒரு காரணத்துக்காக தமிழ் மொழிபெயர்ப்பிலே இருக்கிற வண்ணமாகவே எடுத்தால், ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அதிகாரம் என்று இல்லை, ஒரு பொறுப்பாக இது இருக்கின்றது. கர்த்தருடைய வாழ்க்கையிலே, ஆண்டவர், இந்த நாம் வாழும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவதற்கு ரகசியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வேற ஒரு கதையும் சொல்ல இல்லை, அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை, பொய் அல்ல, இது உண்மை என்று இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே, சர்வத்திலே இது ஒன்று இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே உண்மையாக இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டால், குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு கணவன், ஒரு அப்பாவுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு கணவனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு குடும்பத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேழ்வை, ஒரு பொறுப்பு கர்த்தருக்கு பயப்படுதலாகும். நான் கர்த்தரை அவ்வளவாக நான் நேசிக்கின்றேன். அவரை எல்லா விதத்திலேயும் திருப்திப்படுத்த நான் விரும்புகின்றேன். அவருக்கு எல்லா விதத்திலேயும் கனப்படுத்த நான் விரும்புகின்றேன். அவருக்கு மகிமை, கௌரவத்தை கொடுக்க நான் விரும்புகின்றேன். அவருக்கு மட்டுமே மகிமையை கொண்டு வர நான் வாஞ்சிக்கின்றேன். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அதாவது சீருடை அணிந்து கொண்டு ஒரு போலீஸிலே இருக்கும் அதிகாரியோ முப்படைகளில் இருக்கும் யாரும் வந்தால் ஒரு திகில் ஏற்படும். அந்த மாதிரியான பயமா நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வரும் பொழுது இருக்க வேண்டிய பயம் என்று ஆண்டவர் இங்கு எதிர்பார்க்கின்றார்? இல்லை. மாறாக கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நான் என்னுடைய செய்கைகள், என்னுடைய சிந்தனைகள் எந்த விதத்திலேயும் அவருக்கு துக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்ற ஒரு பயம், ஒரு அல்லல், ஒரு தயக்கம், ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் தேவனுக்கு கர்த்தரை குறித்தான பயம். அடுத்ததாக என்னுடைய காரியங்களால், என்னுடைய சிந்தனைகளால், என்னுடைய வார்த்தைகளினால் நான் அவருடைய பொன்னான அந்த மனம் மிகவும் உணர்வுள்ள அவருடைய இருதயத்துக்கு நான் நோவு ஏற்படுத்துவேனா என்ற ஏக்கம், அந்த பயம்தான் இருக்க வேண்டும். அடுத்து என்னுடைய வாழ்க்கையினாலே அவர் எதிர்பார்த்த காரியங்களை நான் செய்யாத பட்சத்திலே அவரை நான் என்ன செய்வேன்? அவரை கைவிட்டு விடுவேனா? அவருக்கு ஏமாற்றத்தை அளிப்பேனா? இல்லை அவருடைய மனம் முன்பு கூறியது போல அவருடைய அன்பான அந்த இருதயத்தை நான் புண்ணாக்கி போடுவேனா என்ற பயம்தான் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் வேதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், அந்த பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருக்கின்றது. அதை நான் எவ்வளவு தான் மூடி மறைக்க பார்த்தாலும் கர்த்தர் அதனை அவ்வாறாக காண்கின்றார். ஆகவே அவரிடம் ஒளிச்சு மறைக்க வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே என்னுடைய பிள்ளைகளை நான் ரகசியமாக செய்யும் பாவங்களை காண்பாரோ தண்டிப்பாரோ என்று அந்த பயம் அல்ல. மாறாக நான் முன்பு கூறியது போல என்னுடைய சிந்தனைகளாலும், என்னுடைய வார்த்தைகளாலும், என்னுடைய வாழ்க்கையினாலும் அவருக்கு அவருடைய மனதை நோக பண்ணுவேனா, புண்படுத்துவேனா என்ற அந்த துக்கம், அதுதான் ஆண்டவரை எதிர்பார்க்கின்ற பயம் எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை குறித்து. அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையின் அத்திபாரம் என்ன? எங்களுடைய வாழ்க்கை மாற்கு சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகின்றார், உன்னுடைய பிதாவாகிய தேவனை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அவரை நேசிப்பாயாக. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அத்திபாரம். ஒரு மனிதனுடைய, இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அத்திபாரம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அகுஸ்தீனார் என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவருடைய அழகான ஒரு ஜெபம் இருக்கின்றது. அவருடைய அழகான ஒரு கூற்று என்று சொல்லலாம். என்ன சொல்லுகின்றது? ஆண்டவர் எங்களை படைத்திருக்கின்றது அவரை அனுபவிப்பதற்கு, அவரோடு கதைப்பதற்கு, அவரோடு உருவாகுவதற்கு.
அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அளவும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள, ஆண்டவரோடு உறவாடத்தான் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த காரியத்தினாலும் அவரோடு அந்த உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் எங்களை படைத்தார். அதுதான் இயேசு அந்த வசனத்திலே சொன்னார், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், அதாவது நான் முற்றும் முழுமையுமாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் எங்களை படைத்தார். ஆகவே இந்த பயம் அந்த அன்போடு ஒன்றரை கலந்த ஒரு பயமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ என்று குறிப்பாக ஆண்கள் தினமாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் முன்பு கூறியது போல 1ஆம் வசனத்திலே அது பொதுவாக எல்லாருக்கும் எழுதப்பட்டது. ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்திலே ஆண்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஒரு பயத்தை ஏற்படுவதற்கு எனக்கு அவரோடு ஒரு உறவு இருக்க வேண்டும். அவர் என்னுடைய பிதாவாகவும் நான் அவருடைய பிள்ளை ஆக இல்லாத பட்சத்திலே அவருக்கு பயப்படுவதல் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பயப்படுவதில் என்ன என்று வரும்? ஏன் நான் கர்த்தருக்கு பயப்பட வேணும்? யார் கர்த்தர் என்ற சிந்தனை வரும். ஆகவே யாதொருவனும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றால் முதலில் எங்களுடைய வாழ்க்கையை பாவமான, அழிந்துவிட்ட, நாசமாய் போன அந்த வாழ்க்கை பாவத்தினாலே ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து அவரை எங்களுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராயும் நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே இந்த பயம் என்ற காரியம் ஒரு சூன்யமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாக மட்டுமே இருக்கின்றது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவதற்கு நாங்கள் அவரை ஆண்டவராயும் இரட்சகராயும், அநேக இடங்களிலே நான் கேட்டிருக்கின்றேன், சபைகளிலே சொல்லுவார்கள், உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இயேசு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாவங்களுக்காக, முழு மனித குலத்தின் பாவத்துக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக மன்னிப்பு இருக்கின்றதை உத்தரவாதப்படுத்த 3 நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். அவருடைய பிள்ளைகளை பரத்துக்கு கொண்டு போவதற்கு, ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டு போவதற்கு திரும்பவும் வருவார். அவரை எங்களுடைய இரட்சகராக மட்டும் நான் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அழிந்த எங்களுடைய வாழ்க்கையை அவர் மன்னிக்க வேண்டும் என்றால் அவர் எங்களுடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. தனிமையாக இருக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் பேசினார். அந்த நேரத்திலே பாவத்திலே குத்தப்பட்டவளாக எங்களுடைய வாழ்க்கையை நாம் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்திருப்போம். எங்களுடைய வாழ்க்கை அவருக்கு கொடுக்கும் பொழுது, ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அழிந்த வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பு இருக்கின்றது என்று விசுவாசித்து நம்பி எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, அன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ராஜாவாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இரட்சகராயும் ஆண்டவராயும் இருக்க வேண்டும். ஒரு இரட்சகராக மட்டும் இருக்க முடியாது. அதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராயும் இரட்சகராயும் இருக்க வேண்டும். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையின் மத்தியாக இருக்க வேண்டும். நாம் யாராக இருக்கிறோமோ, நாம் என்னத்தை சிந்திக்கிறோமோ, எதை அடைய வேண்டும் என்று அபிலாஷைகள் படைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, நாம் என்னத்தை செய்கிறோமோ, அந்த நாள் தொட்டு அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் செய்ய முடியாது. எதிர்காலத்திலே நான் செய்ய போகின்ற வேலை, நான் திருமணம் முடிக்க போகின்ற ஆணோ பெண்ணோ, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், யார் எந்த இடத்திலே நான் வேலை செய்ய வேண்டும். ஆகவே அவருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்திலே வேலை கிடைத்தால் எனக்கு அங்கு வேலை செய்ய முடியாது. ஏன்? இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுப்பது ஆண்டவராக இருக்கின்றார், ஆண்டவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு தேவன் இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை விட எங்களுடைய மனைவியோ, எங்களுடைய கணவனோ, எங்களுடைய பிள்ளைகளோ, என்னுடைய வேலையோ, எல்லாவற்றையும் விட முக்கிய ஸ்தானம் ஆண்டவராக இயேசுவுக்கு இருக்க வேண்டும். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக இருந்தால் அவருக்கு நாம் பயப்படுவோம் என்றால், வேதத்திலே நாம் காண்கின்றோம்,
110வது சங்கீதம் 10ஆம் வசனம் நீங்கள் புரட்ட தேவையில்லை, குறிப்புகள் எழுதி கொண்டா பரவாயில்லை. ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலாம். ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல். பல்கலைக்கழகத்துக்கு போய் பட்டம் எடுக்கலாம், ஆனால் அங்கிருந்து ஞானம் வராது, அறிவு வருகின்றது. ஞானம் என்பது ஆவியானவரால் கடவுளால் பரிசுத்தமாக்கப்பட்ட அறிவு. பரிசுத்தப்படாத பட்சத்திலே அது அறிவாக மட்டுமே இருந்து, அந்த அறிவு இந்த உலகத்திலே செய்யும் அட்டகாசங்களை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலாகும். நீங்கள் ஞானவான்களாக இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்கள், அதை தியானியுங்கள், அதன்படி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கைகளை ஆண்டவருடைய கிருபையினாலே, பிலத்தினாலே, அவருடைய ஆவியானவரின் வல்லமையினாலே வாழுங்கள். அடுத்ததாக நீதிமொழிகளிலே 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லுகின்றது, கர்த்தருக்கு பயப்படுதல் வாழ்க்கையிலே ஒரு நீரூற்றாக அமைகிறது என்று. கர்த்தரை யாரும் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குள்ளே ஒரு புதிய நீரூற்று உருவாகின்றது என்று நாம் வேதத்திலே காண்கின்றோம். ஆண்டவர் ஆகிய இயேசு சொன்னார். அடுத்ததாக நீதிமொழிகளிலே சொல்லப்படுகின்றது, சிறிதளவு பயம், சிறிதளவான ஆசீர்வாதங்கள், அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு கர்த்தருக்கு பயப்படுதல் நிறைய ஆஸ்திகள் ஓடு துக்கத்தோடு இருக்கிறதை விட மேல். ஒரு குறைஞ்ச அளவு ஏதோ அவ்வப்போது எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். அதுகளோடு கர்த்தருக்கு பயப்படுதல் நிறைய ஆஸ்திகளோடு சமாதானமில் இல்லாமல் இருப்பதை விட எவ்வளவோ மேலானது என்று வேதம் கூறுகின்றது. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தான். ஆதியாகமத்திலே நாம் காண்கின்றோம். கர்த்தருக்கு பயந்த காரணத்தினாலே கடவுள் என்ன செய்தார், ஆண்டவர் என்ன செய்தார், அவனை எகிப்து தேசத்திலே கடவுளை அறியாத மக்களின் மத்தியிலே பிரதம மந்திரியாக நியமித்தார். எத்தனையோ ஆயிரம் மக்களுடைய வாழ்க்கை அழியாமல், பட்டினியால் அழியாமல் பாதுகாக்க அவரை உபயோகித்தார். அடுத்து நாங்கள் காண்கின்றோம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதிலே தியானித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் மட்டுமல்ல, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றது. அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நேர குறைவாக இருக்கின்ற பதவியினால் நாம் விரைவாக செல்ல நான் பார்க்கின்றேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை அடிப்படையாக வைத்து எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் மேல் எங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிக்க வேண்டும். நான் எல்லாம் செய்து வெட்டி விழுத்தினால் என்று சொல்ல வேண்டாம், என்னால் இதே குறைவு இருக்கின்றது, இதனுடன் போராடி கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையிலே இருக்கின்ற அழுத்தங்கள் மட்டுமில்லை, எங்களுடைய மனதை எடுத்து போக வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கின்றன. அதனாலே நான் தவறிவிடுகின்றேன். அது ஒரு போராட்டம். அதோடு போராடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அதனால் வரும் ஆசீர்வாதத்தை தான் வேதம் இன்று எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அவருடைய வசனத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதில் தியானிக்க வேண்டும். தியானம் செய்யும் பொழுது அதன் மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய என்னுடைய எண்ணம் எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். 119வது சங்கீதம் 9ஆம் வசனத்திலே ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக எப்படி வைத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதனாலே தான் மட்டுமே என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படித்து தியானிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை வேரூன்ற வைக்க வேண்டும். அதனை இறுக்கி அமர்த்தி எங்களுடைய வாழ்க்கையிலே வேரூன்ற வைக்க வேண்டும். வாலிப காலத்திலே, பிள்ளை பிராயத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விதைக்கின்ற கர்த்தருடைய விதை ஏதோ ஒரு நாள் பலன் கொடுக்கத்தான் போகின்றது. ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்களுக்கு ஒரு சவால் விடுக்கின்றார். அநேக இடங்களை பார்க்கும் பொழுது ஆண் தன்னுடைய பொறுப்புகளை விட்டுவிட்டு பெண்ணுக்கு எல்லா பொறுப்புகளையும் செய்ய கைகளை கழுவிடுகின்றான். பொறுப்பு கொடுக்கிறது இல்லை, கைகளை கழுவிவிட்டு சோம்பேறிகளாக இருக்கின்றார். அன்பானவர்களே,
கர்த்தர் யாரிடமும் கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிள்ளைகள் என்றால், அவரை அறிந்திருந்தோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய சொன்ன காரியத்தை செய்தே ஆக வேண்டும். இந்த நாட்டிலே, எங்களுடைய குடும்பத்திலே, இந்த உலகத்திலே அவருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதனை செய்தே ஆக வேண்டும். ஆகவே ஆண்களுக்கு தலைமை வகிக்க ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அதிகாரம் வந்து தலை வெடிப்பதற்கல்ல, ஒரு பொறுப்பு. அதனோடு கூட ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அந்த பொறுப்பை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பது மட்டுமல்ல, யாக்கோபு 1:25 யாக்கோபு சொல்லுகின்றான், கேட்போராக மட்டுமில்லை, செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும், கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுது தான் ஆண்டவர் எங்களை, ஆண்களை, அவருடைய காரியத்தை செய்ய எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய வீட்டுகளிலே தலைமை வகிக்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். அதிகாரம் ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. குடும்பத்தை, ஆண்டவரை தொழுது கொள்வதிலே நாம் முக்கியமான இடத்தை எடுத்து நாம் வழி நடத்த வேண்டும். மனைவிமார் எங்களுடைய சக ஊழியக்காரர்கள், அப்படித்தான் கடவுள் படைத்தார். ஆனால் ஆணுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக கர்த்தருக்கு சொந்தமான ஒரு குடும்பத்திலே அதை செய்தே ஆக வேண்டும். அத்தோடு கூட ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. குடும்பத்தை, ஆண்டவரை தொழுது கொள்ளும் இடங்களுக்கு, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு குடும்பத்தை நடத்தி செல்வது ஆண்கள். அவர் வீட்டில் இருந்து டிவிக்கு முன்னால் கையை நீட்டிக்கொண்டு இருந்து மனைவிக்கு சொல்லி பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அந்த கதை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை சொந்தமா? அப்படி என்றால் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். இல்லாவிட்டால் குடும்பத்திலே, சமூகத்திலே நாங்கள் காணும் குளறுபாடுகளை நாங்கள் காணலாம். அவ்வாறு செய்து கூட சாத்தான் எங்களுடைய குடும்பங்களை குழப்ப பார்ப்பான், குழப்புவான். அப்படி செய்யாத பட்சத்திலே இருக்கின்ற பயங்கரத்தை நீங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆண் தன்மை இருக்கின்ற உண்மையான ஆம்பல்கள் என்று சொன்னால், அதாவது ஆண்கள், அதாவது ஆண்மை பொறுப்பை, தலைமைத்துவத்தை காண்கிறவர்கள் என்றால் முக்கியமாக அவர்கள் ஆண்டவரை நேசிப்பவர்களாக இருப்பார்கள், அவருடைய வார்த்தையை நேசிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய மனைவிமாரை, கணவன் ஆண்கள் மனைவிமாரை நேசிப்பவர்களாக இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகளை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீர்களா? தலைமை வகிக்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். உண்மையான ஆண்கள் என்றால் அதனை செய்தே ஆக வேண்டும். அதற்கு சாக்குப்போக்கு சொல்ல இடமே இல்லை. தலைமை வகிக்க வேண்டும். அதிகாரம் வைத்து எங்களுடைய மனைவியும் பிள்ளைகளையும் வேலைக்காரர் மாதிரி பாவிப்பது அல்ல, அது இல்லை அதிகாரம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே அந்த அதிகாரம் ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். அதை துஷ்பிரயோகம் செய்தால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக மாறிவிடும். நாம் வாழ்ந்திருக்கின்ற இந்த வீழ்ந்த, அழிந்து, நெறிகட்ட சமுதாயத்திலே ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒரு மனிதன் ஒரு பலமான முதுகெலும்பை படைத்தவனாக இருக்க வேண்டும், முதுகெலும்பு உடையவனாக இருக்க வேண்டும். அதற்கு என்னது, பயமின்மை, வீரம் அவசியம். இந்த மோசமான ஒரு சமுதாயத்திலே வாழ்கின்றோம். இந்த மாதிரியான சமுதாயத்திலே ஆண்டவருக்கென்று வாழ நாம் வீரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீரம் எப்பொழுது வரும்? ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே. எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஸ்தானத்தை எடுக்க வேண்டிய, முன்பு சொன்னது போல திரும்பவும் சொல்லுகின்றேன், கடவுளாக இருக்க வேண்டும். எங்களுடைய பணத்தை எப்படி பாவிக்கின்றோம், எங்களுடைய நேரத்தை எப்படி பார்க்கின்றோம், நாங்கள் மற்றவர்களோடு பழகுவதை எப்படி, என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கின்றேன், எல்லாவற்றுக்கும் விட அதை தீர்மானிப்பது கடவுள். ஆகவே ஆண்டவருக்கு மிக முக்கியமான இடம். அதுக்கு அடுத்ததாக எங்களுடைய குடும்பம் வருகின்றது, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு அடுத்ததாக வருவது மனைவியும் பிள்ளைகளும். நீங்கள் சில நேரம் அதிர்ச்சி அடைவீர்கள். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் சபை, ஊழியம். கடவுள், எங்களுடைய குடும்பம், அதற்கு பிறகு சபை. கேளுங்க,
ஊழியக்காரர் முழுநேர ஊழியக்காரர் எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கின்றது என்று. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு மட்டுமல்ல எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தம் என்றால் எங்களுடைய குடும்பத்துக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் குடும்பம், அதாவது மனைவி, அதுக்கு பிறகுதான் பிள்ளைகள், அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஊழியம், அதற்கு பிறகு நாங்கள் செய்கின்ற தொழில், அது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராயும் இரட்சகராயும் இருக்கும் பொழுது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையாக இருக்காது. பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் இங்கு சொல்லியிருக்கின்றது போல் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைக்கிற நேரம் உனக்கு சாப்பிடுவதற்கு ஆண்டவர் அந்த பிரயாசத்தின் மூலமாக பலன்களை கொடுப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், அது இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியாது, ஆனால் ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார் பிரச்சனைகளின் மத்தியிலே. கேளுங்க, அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் இருக்கிறார், கேளுங்கள் அவரிடமிருந்து. ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். அதனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நீங்கள் கேளுங்கள். பிதாவே, என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் கேளுங்கள், அதனை நிச்சயமாக செய்வார். நாங்கள் எங்களுடைய மனைவிமாரை நேசிக்க வேண்டும். எபிஎஸ்யருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகின்றான். பெண்களுக்கு இருக்கும் பொறுப்பு 4 வசனம் என்றால் ஆண்களுக்கு எத்தனை வசனம்? 8 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய மனைவிமாரை, கல்யாணம் முடித்தவர்கள் மனைவிமாரை கணவன்மாராகிய நாம் நேசிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும். எபிஎஸ்யர் அதே நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அவர்களை மன்னிக்க வேண்டும், நாம் கோபப்படுத்தக்கூடாது, ஆனால் ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அது ஒரு கணவனுக்கு இருக்கின்ற மிக முக்கிய பொறுப்பு. வேதத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாசிக்கின்றோமா? சிறு பிராயத்திலே இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண அவர்களை ஊக்குவிக்கின்றோமா? அவர்களை கோபப்படுத்த வேண்டாம். அவர்களுக்கென்று வித்தியாசமான அழுத்தங்கள் இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்தில் இருக்கின்றன. வேதத்திலே எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்பதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர்களை கோபப்படுத்த வேண்டாம், ஆண்டவருக்குள்ளாக வளர்த்தெடுங்கள். அன்பானவர்களே, ஆண்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் இந்த உலகத்திலே தலைமை வகிப்பதற்கு. அதனை செய்ய முடியும், அதனை ஒரு ஆணுக்கு செய்ய முடியும் என்றால் அதுக்கு கர்த்தருடைய வல்லமை அவசியம். இன்று உங்களுடைய வாழ்க்கை, ஏதோ ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து, பாவமான பாவத்திலே அழிந்திருக்கின்ற வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து, கர்த்தாவே என்னுடைய உள்ளத்திலே வாரும், இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் சுவாமி, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னிக்க உமக்கு அதிகாரம் உமக்கு மட்டுமே உண்டு, ஆகவே இந்த அழிந்த வாழ்க்கை உமக்கு கொடுக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து இன்று இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக இரும் என்று நீங்கள் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்திலே சொல்லியிருக்கலாம். அவ்வாறு சொல்லி இருக்காத பட்சத்திலே இன்று அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியவராக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்களாகி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்திலே அவருக்கென்று தலைமை வகிக்கின்ற ஆண்களாக இருக்க வேண்டும் என்றால், இல்லை அப்படி என்றால் அந்த தீர்மானம் இதுவரை எடுக்காவிட்டால் இன்று ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோட பேசினார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். அவரை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக அழையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பொருட்படுத்து இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நாயகனாக இருப்பதற்கு அவருக்கு அதிகாரத்தை கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.